ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இன்னொரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக என்று ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு அனுதின தியானத்தை நாம் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் துணை, உம் நன்மைகள், உம் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கிற கிருபையை கொடுத்து உமக்காக வாழ பலன் தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? கடந்த இரவு நன்றாக ஓய்வெடுத்தீங்களா? மனசு நல்லா இல்லையா? மனசை கெடுத்துக்காதீங்க. மனுஷனுக்கு உடம்புக்கு ஏதாவதுன்னா மருந்து எடுத்துக்கலாம், ஆனா மனசுல ஏதாவதுன்னா மருந்து ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. மனசு சரியில்லைன்னா மனுஷன் செய்கிற எல்லாமே கூட சரி இருக்காதுங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, நம்ம மனதுல எப்பொழுதும் கூட எப்படி நம்முடைய சரீரத்துல ரத்தம் சுற்றி கொண்டிருக்கோ, அந்த ரத்தத்துல கணுக்கள் எப்படி சுற்றி கொண்டிருக்கோ, அது போல நம்முடைய மனதுல அநேகமான ஆலோசனைகள் ஊறிக்கொண்டே இருக்குங்க. அது சுற்றி கொண்டே இருக்கும், உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் புதிய யோசனைகள். அதற்கு காரணமான மூலதனம் என்ன? நாம எதின் மேல நம்முடைய மனதை வைக்கிறோமோ, அப்படின்னா நாம் எதை குறித்து அதிகமா யோசிக்கிறோமோ, அது பணமோ, துணியோ, சாப்பாடோ, அல்லது நமக்கு பிடிக்காதவங்களையா, அல்லது நாம பயப்படுகிற விஷயங்களையா, அல்லது நமக்கு தேவையான குறைவுகளா, வருங்காலத்தை பற்றின கவலையா, எதை நீங்க ஆலோசிக்கிறீங்களோ அதை பற்றி தான் உங்க மனசெல்லாம் வேலை செய்யும். பாத்தீங்களா, நம்ம அனாவசியமான காரியங்களுக்கு நம்ம இதயத்துல இடம் கொடுக்கிறோம், நமக்கு தேவையானவர்களை வெளியேற்றி விடுகிறோம். அவசியமில்லாத விஷயங்களோடு நம்ம மனதை நிரப்பிக் கொள்ளுகிறோம். தேவனின் வசனம் நமக்கு ஆறுதல் தருகிற வார்த்தைகள், நமக்கு கிடைக்கிற நன்மைகள், இவைகளை நம்ம மறந்து விடுகிறோம். எப்பொழுது நம்முடைய இருதயத்தை முழுமையாக தேவ வசனத்தினால் நிரப்புறோமோ, அங்கே இருக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் கழுவப்படுங்க. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறேன் என்று பக்தனாகிய தாவீது சொன்னார் பாருங்க. வசனத்தால உங்க இருதயத்தை காலமே நிரப்பிட்டா என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, அது எல்லாமே கூட சப்டியூ ஆயிடுங்க, சரியாக்கப்படும். அதற்கு தான் நம்ம ஆலோசனை, தியானம் தேவனின் மேல, தேவனின் விஷயங்கள் மேல, நன்மையானவைகள், மேன்மையானவைகள் மேல இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள், சிந்தியுங்கள். கடைசியாக என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஃபைனலி, கடைசியா நான் சொல்றது என்னன்னா, உங்க கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை வேணும்னா, உங்க மனசுல நிம்மதி வேணும்னா, உங்க வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளவர்களா நீங்க வாழணும்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, எது நியாயமானவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, எது நியாயமானவைகளோ, முதல்ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் புகழ் எதுவோ அதன் மேல உங்க தியானத்தை வைங்க. என்னங்க, எது உண்மையானவைகளோ, நிஜம், எது சத்தியமானது, உண்மையானவைகளின் மேல உங்க மனசு வைங்க. அனாவசியமான கற்பனைகள் மேல, கருத்துக்கள் மேல, காற்றுல மாடி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிலர் ஆலோசனைகள் எல்லாம் கூட கற்பனை செய்கிற கற்பனைகள் எல்லாம்
காணுகிற கனவுகள் எல்லாம் உண்மை இல்லைங்க. நாம நினைச்சது நடக்கலையே என்ற ஆலோசனை அது எதோ நிலை இல்லாதவைகள் மேல நம்ம மனசு வைத்தா குழம்பி போகாம கெட்டு போகாம என்ன ஆகும்? எவைகள் உண்மையானவைகளோ, காலையில நம்ம எழுந்ததுல இருந்து எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். அதுல சில சத்தியங்களும் இருக்கு, பொய்களும் இருக்கிறது. கொஞ்சம் நிஜம் இருக்கு, கொஞ்சம் ஃபேக் இருக்கு. ஆச்சரியம் எனக்கு, நான் யோசிச்சு பார்க்கறது என்னன்னா, இவ்வளவு நல்ல வசனங்க யூடியூப்ல இருந்தா தேவ வார்த்தையை கேட்டு உருப்படுறவங்களை விட அதே வசனத்தை வளைத்து நெளித்து என்னங்க அதை என்ன சொல்லுவாங்க, தவறான அர்த்தங்களை கொண்டு வந்து ஃபேக் நியூஸாக இருக்கிற அந்த காரியங்கள் அது வைரல் ஆயிடுதுங்க. அந்த தவறுகள், அந்த விமர்சனங்கள், வாதங்கள் அவை அநேகர் பார்க்கறாங்களே தவிர உண்மையான வார்த்தைகளாகிய தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? அதனாலதான் நம்முடைய இதயத்துல நமக்கு தெரியாத, நாம் அறியாத விஷயங்களை பற்றி, நாம பார்க்காதவைகளை பற்றி, நமக்கு தேவையில்லாத காரியங்களை பற்றி ஆலோசனையை வச்சுக்காதீங்க. முதல்ல இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே கூட அநித்தியமானவைகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நித்தியமானவைகள் மேல மனசு வைக்கணும், மேலானவைகளே சிந்திக்கணும், கீழானவைகளே அல்ல. சோ காலையில் எழுந்தவுடனே நாம இந்த உலக சம்பந்தப்பட்ட மனுஷர் என்ன நினைப்பாங்களோ, என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம் என்ற இந்த யோசனைகள் இல்லாம இன்றைக்கு தேவனுக்கு பிரியமா நான் வாழணும், இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன வேலையை வச்சிருக்கிறாரு, இன்றைக்கு தேவனின் கிருபைகள் எனக்கு துணையா இருக்கு என்ற விசுவாசத்தோட நாம போகணும். இரண்டாவது, ஒழுக்கமுள்ளவைகள். ஒழுக்கமுள்ளவைகள்னா இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா ஹானரபிள். ஹானரபிள் கணத்திற்குரியது. சீப் சீப் திங்ஸ் மேல நம்ம மனசு இருக்கக்கூடாதுங்க. இந்த நாட்கள்ல சீப் ஜோக்ஸ், சீப் கதைகள், சீப் என்ன சொல்லுவாங்க, இந்த எல்லாமே இப்பெல்லாம் அருவருப்பான காரியங்களா இருக்குங்க. அசுத்தமான தவறான வார்த்தைகள், உண்மையில்லாத விஷயங்கள், கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகள், இப்படிப்பட்டது அதிகரித்து கொண்டிருக்கு. அவைகளே நம்புகிறான் மனுஷன், அவங்கள பத்தியே யோசிக்கிறான் மனுஷன், அதையே யோசிக்கிறான். இட்ஸ் ஆல் ஃபேக், மாயை, மோசம். தேவன் எது ஹானரபிள், எது நற்கீர்த்தி உள்ளதோ, எது ஒழுக்கமானதோ, விலையேற பெற்றது மேல மனசு வைக்கணுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு விலையேற பெற்றது. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. நீங்க தேவனுடைய சொத்தான ஜனங்களா இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்கு முன்பு எவ்வளவோ விலை உயர்ந்தவங்க. உங்களைப் போல உங்களோட இருக்கிறவங்களை நேசிக்க சொன்னார் ஆண்டவர். நாய் மேல இருக்கிற அக்கறை மனுஷனுக்கு கொடுக்காம இருக்கிறது, பணத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வீட்டாருக்கு கொடுக்காம போகுது, உலகத்துல புகழுக்காக படுகிற பிரயாசம் தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு சின்ன முயற்சி கூட செய்யாம இருக்கிறது என்பது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம ஆசை எவ்வளவு நேரம் யாரை பிரியப்படுத்தணும், யாரை சந்தோஷப்படுத்தணும். கடைசியில யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. இவங்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்தினா இவங்க கஷ்டப்படுவாங்க. தேவனுக்கு பிரியமா நீங்க நடந்தா மனுஷர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஏதோ ஒரு நாள் அது ட்ரூ, உண்மை. அதனால உங்களை நிச்சயமாய் தேவனுடைய தயவை பெற்றவங்க மனுஷ தயவையும் பெறுவாங்க. உண்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நியாயமானது எதுவோ, நியாயம் எதுவோ. நியாயம் எங்கெங்க இருக்கு இன்றைக்கு? எல்லாம் அநியாயம்தான். அநியாயம்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு ஆபீசஸ்ல அநியாயம், வேலையிடத்தில் அநியாயம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்றாங்க. நியாயம் எது? தேவனுடைய வசனம் சொல்லுகிற நியாயத்தை அனுசரிக்காம மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விதத்துல மற்றவர்களை மோசம் போகும்படிக்க அநியாயமான வருமானம், அநியாயமான ஒரு வாழ்க்கை, அது மேல வைக்காதீங்க உங்க மனச. யாரோ எதை செய்றாங்கன்னு உடனே காப்பி செய்றீங்க. எதற்கு?
அநியாயம் செய்கிறவர்களை அருவருக்கிறதுக்கு பதிலாக அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு உதவி செய்யுங்கன்னு தேவனுக்கு ஜெபிப்பதை விட்டுட்டு யாரோ எதை செய்தாங்க நானும் இதை செய்வேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அப்படிதான் இன்றைக்கு மனிதர்கள் கெட்டு போறாங்க. யாரோ எது செய்ததுனால நானும் செய்த தவறு என்ன? நல்லவங்க தவறு செய்தாலும் தவறுதான், கெட்டவங்க தவறு செய்தாலும் தவறுதான், அநேகர் தவறு செய்தாலும் தப்பு தான். அநேகர் செய்கிறதுனால அது நல்லதாயிடாது. வசனத்தின்படி எது நியாயமானதோ, எது கீர்த்தியுள்ளது, எது உண்மையானது, அதையே செய்ய வேண்டும். கற்புள்ளவைகள் எவைகளோ பரிசுத்தமானது, the holy things. அசுத்தமான சரீர இச்சைகள்னால் நிறைந்திருக்கிறாங்க இன்றைக்கு மனுஷங்க. ஒரு நபரை பார்த்தா அசுத்தமான ஆலோசனைகளே தான் தவிர அந்த சகோதர எண்ணமோ ஒரு தாய் தகப்பன் போன்ற பரிசுத்தமோ உடன் மனிதனாக தேவனின் அன்போடு நேசிக்கிறவர்களாக மனிதர்கள் இல்லாதது காமம், காம விகாரம், சரீர இச்சைகள். ஒவ்வொருவனுக்கும் வயசு வித்தியாசம் இல்லாம மனிதர்கள் அவைகளுக்கு அடிமைகள் ஆகி விடுகிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அப்பொழுதே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்கிறான். அந்த இச்சையான பார்வை உங்களில் வந்ததுன்னா அதை குறித்து நீங்க மனசுல அப்படியே வச்சிட்டீங்கன்னா அது கிரியையில போய் முடியுங்க. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் வரும்போது உடனே அவைகளை சிறைப்பிடித்த ஆண்டவர் இடத்துல கொண்டு வரணுங்க. நல்ல யோசனைகள், கற்புள்ள சிந்தனைகள், பரிசுத்தமான யோசனைகள், நியாயமான யோசனைகள், எது பவித்திரமானதோ அவை மேல யோசனை வைங்க. எது அருமையானவைகளோ, which are lovely, எது அருமையானதுங்க? அருமையான காரியங்கள் தேவனின் பரலோக ராஜ்யத்தை நீங்க ஒருமுறை யோசிச்சு பார்த்தா, பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க சிந்திச்சா, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சா அது எப்படி இருக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்காங்க. அருமையான இடம் அது. பசி இல்லாத, தாகம் இல்லாத, இருள் இல்லாத, வியாதி இல்லாத, முதிர் வயது இல்லாத, மரணம் இல்லாத, என்றென்றைக்கும் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிக்காம எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று இந்த பூலோக காரியங்களுக்காக ஒருத்தரை ஒருவர் கொல்லுவது, ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுவது, ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்வது. உண்மையா சொல்லணும்னாங்க, இந்த தீமையான விஷயங்களை அதிகமா கேட்கறதுனால அந்த தீங்கு நமக்கு தெரியாம நமக்குள்ள நம்ம யோசனைகளுக்குள்ள போயிடுதுங்க. அனாவசியமான நியூஸோ, அனாவசியமான மற்றவங்க சீக்ரெட்ஸோ, மற்றவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதே பெருமை என்பது போல சில போஸ்ட் இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. உனக்கு அது இன்றைக்கு எஃபெக்ட் ஆகாவிட்டாலும் உங்க லாங் ரன்ல நீங்க கேட்ட எல்லா கெட்டதும் உங்களுக்கு உங்க மேல தாக்கத்தை காட்டுங்க. அதுக்குதான் நாம மேன்மையான காரியங்கள் மேல, நன்மையானவைகள் மேல சிந்தனையை வைக்கணும். கடைசியாக எது புகழோ, admirable. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, உண்மையான, ஒழுக்கமான, நற்கீர்த்தியுள்ள, கற்புள்ள, புகழுள்ள, புண்ணியமான விஷயங்களை நாம பரிசுத்த வேதத்துல தான் பார்க்க முடியுங்க. நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதெல்லாம் இந்த விசேஷமான வேதத்துல இருக்குங்க. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் பிதாவினால் உண்டானது அல்ல. இவைகளை நேசிக்க வேண்டாம், இவைகள் மேல மனது வைக்க வேண்டாம், இவைகளை தியானிக்க வேண்டாம். இவைகளுக்கு பதிலாக உன்னதமான தேவனின் அன்ப, அவருடைய மிகவும் உயர்ந்ததான சிலுவை தியாகத்தை, அவர் நமக்காக செய்த தியாகம், அவர் நம்மை நேசிக்கிற அந்த விதத்தையும், அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு தியானிக்கிறவங்களா நம்ம இருந்தா சிறந்தவர்களாக இருப்போம். எவ்வளவு உன்னதமானவங்களா இருப்போம்.
நாம ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கிறுக்குத்தனமான யோசனைகளை கீழே வச்சுட்டு ஆண்டவருடைய எண்ணங்களால உங்க இருதயத்தை நிரப்பிக்கொள்ளுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் இருதயத்தை கெடுக்கிற எல்லா துஷ்ட ஆலோசனையையும், எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும், எல்லா விதமான அசுத்தமான எண்ணங்கள்ல இருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்துல எங்க இருதயத்தை சுத்திகரித்து உம்முடைய வசனத்திலே ஆனந்திக்கிறவர்களாக, உம்முடைய வேதத்துல பிரியப்படுகிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்திற்காக எதிர்பார்க்கிறவர்களாக இந்த உலகத்துல பரதேசிகளும் பிரயாணிகளும் உம்முடைய சாட்சிகளா இருக்கவும் இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளெல்லாம் ஆண்டவரே, அனாவசியமான காரியங்களுக்கு எங்க இருதயத்துல இடம் கொடாமல், இருதயத்தை கெடுத்துக் கொள்ளாம, உம்மிடத்துல ஆனந்தித்து சந்தோஷப்பட்டு எது அருமையானவைகளோ, எது நியாயமானவைகளோ, எது ஒழுக்கமானதோ, எது நற்கீர்த்தியுள்ளதோ, எது சத்தியமானதோ அதன் மேலேயே மனது வைப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதை பார்க்கிறோம். நீங்களும் அதுக்காக ஜெபிங்க. அற்புதமாய் தேவன் நமக்கு பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.